அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரம் 7 மாணவர்களுக்கு இறுதியாக பார்ட் 1 கேள்வி 1 தொடக்கம் 20 வரையான கேள்வி பகுதிகள் வழங்கப்பட்டது. அந்த கேள்விக்கான விளக்கம்தான் இப்போது தரப்பட உள்ளது. ஃபர்ஸ்ட் கேள்வியை பார்த்து கொள்ளுங்க. ஒரு எண்கோளம் ஒன்று தரப்படுது, 1 4 7 என்று தரப்படுது. அந்த எண்கோளத்தினுடைய அடுத்து வரும் உறுப்பை கேட்க. ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்கடா, இந்த 1 4 மாறுது என்று சொன்னால் 3 கூட்டணும், 4 7 மாறுது என்று சொன்னால் மறுபடியும் 3 கூட்டணும். அப்போ அங்கே அடுத்து வரும் உறுப்பை கேட்டால் 7ஓட 3 கூட்டணும். அப்போ 7ஓட 3 கூட்டும் போது 10 என்று வரும். அடுத்து வரும் உறுப்பை கேட்டால் அந்த 10ஓட 3 கூட்டணும், 13 என்று வரும். இவ்வாறு அடுத்து வரும் 2 உறுப்பு அல்லது 3 உறுப்பு இப்படியான கேள்விகள் வரும்போது அவன் எத்தனை உறுப்பை கேட்கின்றானோ அதற்கு ஏற்றவாறு விடையை எழுதி கொள்ள வேண்டும். அப்போ அந்த கேள்விக்கு ஆன்சர் 10 என்று வரும். செகண்ட் ஒன் பாருங்கடா, சமச்சீர் என்ற பாடத்தில் இடம்பெற்ற ஒரு கேள்வி. தரப்பட்ட உருவில் புள்ளிக்கோட்டின் மறுபக்கத்தில் மற்றைய பகுதியை வரைந்து ஒரு சமச்சீரான உருவை பெறுக. அப்போ இதில் பாதி ஒன்று தரப்பட்டிருக்கு, அடுத்த பாதியை வரையணும் என்று சொன்னால் இதே போன்ற அமைப்பில் நீங்கள் என்ன செய்யணும், வரைந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நீங்கள் என்ன செய்யணும், இதை வரைந்து காட்டிக்கொள்ள வேண்டும். இதே மாதிரி துண்டு மற்றைய பக்கம் வர வேண்டும். அது உங்களுக்கு தெரிந்ததாக இருக்கும். மூன்றாவது ஒரு கேள்வி தொடைகள் சம்பந்தமான ஒரு கேள்வி. ஜஃப்னா என்று தரப்படுது. ஜஃப்னா என்ற ஒரு வசனம், ஒரு சொல் ஒன்று தரப்படுது. இதை தொடையின் மூலகங்களை எழுதுகன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு எழுத்து அல்லது இலக்கம் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட தடவை வரும்போது மூலகமாக எழுதக்கோல ஒரு தடவை மாத்திரம்தான் பயன்படுத்தி எழுத வேண்டும். அதன் அடிப்படையில் ஜே ஒரு தரம் வரும், ஏ ஒரு தரம் வரும், எஃப் ஒரு தரம் வரும், என் வரல, ஏ வந்துட்டு. ஸோ இதான் மூலகம். எத்தனை மூலகங்கள் அல்லது முதலிமை என்று கேட்டால் அந்த மூலகத்தை எண்ணி போட்டுக்கொள்ள வேண்டும். 4 மூலகம் என்று விடை கிடைக்கும். இதே போன்று 4வது கேள்வி என்னென்று சொன்னால் 8 சாக 2 தர 3 என்பதன் பெருமானம் யாது என்று கேட்டால் கூட்டலும் பெருக்கலும் வரும்போது கணித செய்கையின் ஒழுங்கு என்ற பாடம் படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட்டுக்கு பெருக்க வேண்டும். அப்போ பெருக்கணும் என்று சொன்னால் 8 சாக அந்த 2 3 எதை செய்ய போகிறோமோ அதுக்கு பிரக்கெட் பண்ணணும். அப்போ பெருக்கல் செய்ய போகிறோம்னா பெருக்கலுக்கு பிரக்கெட் பண்ணினா 2 3ஆல் பெருக்கினா 6 என்று வரும். அப்போ 8 6 கூட்டும் போது 14 என்று விடை கிடைக்கும். அப்போ 8 சாக 6 14 என்று கிடைக்கும். இதே போன்று 5வது வினா, நீளம் 12 சென்டிமீட்டர், அகலம் 10 சென்டிமீட்டர், உயரம் 7 சென்டிமீட்டர் உடைய கனவுருவின் கனவளவை காண்க. அப்போ கனவளவுக்குரிய சமன்பாடு பிள்ளைகள் அது சதுரமுகியாக இருக்கலாம் அல்லது கனவுருவாக இருக்கலாம். நீளம் தர அகலம் தர உயரம் என்ற சமன்பாடு வரும். நீளம் 12 சென்டிமீட்டர், அகலம் 10 சென்டிமீட்டர், உயரம் 7 சென்டிமீட்டர் பெருக்கும்போது கனவளவு கிடைக்கும். 12 தர 10 120. அந்த 120 7ஆல் பெருக்கணும். 12 7ஆல் பெருக்கின 84, விட்ட ஒரு சைபரை சேர்க்கும் போது 840 சென்டிமீட்டர் கனம் என்று கிடைக்கும். இது 5வது கேள்விக்குரிய விடையாக காணப்படும். இப்போ 6வது கேள்வி நான் இவரத்தை நோட் பண்ணிக்கொள்கிறேன். 6வது கேள்வி 3 2 8 ஒரு பாக்ஸ் ஒன்று தரப்படுது. 9ஆல் வகுபடுமாயின் பெட்டியினுள் வர வேண்டிய இலக்கம் யாது? ஒரு பெருமானத்தை 9ஆல் மீதியின்றி வகுக்கணும் என்றால் அதில் இலக்கை சுட்டி பார்க்கணும். அந்த இலக்கை சுட்டி 9ஆக மட்டும் இருக்கணும். ஸோ தந்த பெருமானத்துக்கு நாம் இலக்கை சுட்டியை பார்ப்போம். 3 சாக 2 சாக 8, அப்போ 5 மட்டும் 13 என்று வரும். இதை மறுபடியும் உடைத்து கூட்டும் போது 1 சாக 3 4 என்று வரும். அப்போ இதில் இலக்கை சுட்டி 9ஆக வரணும் என்று சொன்னால் இந்த 4ஓட
எத்தனையை கூட்டும் போது 9 வரும் என்கிறத தீர்மானிக்கணும். அப்போ 4 5 கூட்டும் போது 9 வரும் என்பதனால இந்த பெட்டிக்குள்ள வர வேண்டிய பெருமானம் 5ஆக இருக்க வேண்டும். அப்போ ஒரு இலக்கை சுட்டி 9ஆக இருந்தால் மட்டும்தான் 9ஆல் அந்த பெருமானத்தை மீதியின்றி வகுக்க முடியும். அந்த விடயத்தை நீங்கள் விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னால் இலகுவாக இந்த 6வது கேள்விக்கும் விடையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 7வது கேள்வியை பாருங்க. 24னுடைய சகல காரணிகளையும் எழுதுக என்று சொல்லப்படுகிறது. அப்போ 24 எந்தெந்த பெருமானத்தால் மீதியின்றி வகுக்க முடியுமோ அது அனைத்தும் காரணிகளாக இருக்கும். அதன் அடிப்படையில் 24 எந்த பெருமானத்துக்கும் 1 காரணியாக இருக்கும். அடுத்தது 2ஆல் பிரிப்படும். 24 2ஆல் பிரிக்கலாம். அடுத்தது 3ஆல் பிரிப்படும். அடுத்தது 4ஆல் பிரிப்படும். அடுத்தது பாருங்க 2ஆல் 3ஆல் பிரிப்பட்டா 6ஆல் பிரிப்படும். 7ஆல் வகுப்படாது. 8ஆல் வகுப்படும். இவ்வாறு பார்க்கும்போது 24னுடைய அரைவாசி ஒரு இரட்டை பெருமானத்தின் அரைவாசியும் காரணியாக வரும். ஸோ 12 ஒரு காரணி. ஒரு இரட்டை பெருமானத்தின் அரைவாசி காரணியாக வந்தால் அதற்கு மேலாக இருக்கக்கூடிய 13 14 பார்க்க தேவையில்லை. அது ஒருபோதும் காரணியாக இருக்காது. 24 தான் கடைசி காரணியாக இருக்கும். அதே பெருமானம் காரணியாக இருக்கும். அப்போ இவ்வளவு தான் 24ஆல் பிரிக்கக்கூடிய பெருமானம். அது அனைத்தும் 24னுடைய காரணிகளாக இருக்கும். 8வது கேள்வி 5ல் 13 கலப்பு எண்ணாக தருக. இது ஒரு முறைமை இல்லா பின்னம். பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரிதாக வந்தால் முறைமை இல்லா பின்னம். அதை கலப்பு எண்ணுக்கு மாற்றணும் என்று சொன்னால் 13 5ஆல் பிரிக்கணும். 13ல் 5 2 முறை 10 மீதி 3 வரும். இந்த 2 தான் முழு எண்ணாக வரும். பகுதி எண் மாறாது. எத்தனை மீதி வருதோ அந்த மீதியை தொகுதி எண்ணாக போடணும். அப்போ 2 உடன் 5ல் 3 என்று கிடைக்கும். இதுதான் இந்த முறைமை இல்லா பின்னத்தினுடைய கலப்பு எண்ணாக இருக்கும். அதே போன்று 9வது a = 3 என்று சொன்னால் ஏயின் 4ஆம் அடுக்கின் பெருமானம் யாது? அப்போ ஏயை 4 தடவை இவ்வாறு பெருக்கமாக எழுதி போட்டு ஏக்கு என்ன பெருமானம் 3 என்று சொல்லப்படுது. அப்போ 4 தடவை போட்டு பெருக்கி கொள்ளணும். அப்போ 3ஆல் பெருக்கினா 9 9 3 27 27 3 81. அப்போ ஏயின் 4ஆம் அடுக்கினுடைய பெருமானம் ஏக்கு 3 என்று சொல்லப்படுது. அதை 4 தடவை விரித்து எழுதி போட்டு அந்த ஏக்கு சொல்லப்பட்ட பெருமானத்தை போட்டு பெருக்கி கொள்ள வேண்டும். பெருக்கும் போது அந்த 81 என்ற பெருமானம் கிடைக்கும். 10வது கேள்வி செந்துமியின் பிறந்த திகதி 2003 5/24. அவரிலும் பார்க்க 6 மாதம் 18 நாட்களினால் ஜெருசிகா வயது குறைந்தவர் என்று சொன்னால் ஜெருசிகாவின் பிறந்த திகதியை கேட்கான். அப்போ வருடம் மாதம் நாள் என்று போட்டு 2003 5ஆம் மாதம் 24ஆம் திகதி. அப்போ ஜெருசிகா 6ஆம் மாதம் 6 மாதம் 18 நாட்கள் குறைந்தவர் என்று சொன்னால் இவர்தான் லேட்டாகி பிறந்திருப்பார். அப்போ யார் வயது குறைந்தவர் என்று சொல்லப்படுதோ அவர் லேட்டாகி பிறந்திருப்பார். இவருக்கு முதல் இவர் பிறந்திருப்பார். அப்போ இந்த இது தெரியாது, வருடம் தெரியாது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ஜெருசிகா பிறந்த திகதியை கண்டுபிடிக்கணும் என்று சொன்னால் கூட்டிக் கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? கூட்டிக் கொள்ள வேண்டும். அப்போ 8 4 12 1 மிச்சம் 2 1 3 4. அப்போ 42 நாள் இல்லை. பக்கத்தில் மாதம் என்கிறதால ஒரு மாதம் 30 நாள். கணித பாடத்தை பொறுத்தவரை அந்த கேள்வியை பொறுத்தவரை ஒரு மாதம் 30 நாள் என்று எடுக்க வேண்டும். அப்போ இங்கே 30 எத்தனை வருது? 12 42. 42லிருந்து 30 கழிக்கும் போது மீதி 12. அப்போ 12 இவ்விடத்தை போட்டிங்கன்னு சொன்னால் ஒரு மாதம்
மீதமாக இங்கே சேரும். அப்போ 5 மாறும் 11, ஏற்கனவே ஒரு மாதம் மிச்சம், அப்போ 12 மாதம், இங்கே 2003 வரும். அப்போ இவங்க ஜெருசிகா பிறந்த திகதி 2003ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 12ஆம் திகதி என்று வரும். செந்துமதி பிறந்த திகதி அதே ஆண்டு 5ஆம் மாதம் 24ஆம் திகதி என்று வரும். அப்போ 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் 6 மாதம் 18 நாட்கள் என்று சொல்லப்படுது. அதை வைத்து கொண்டும் ஜெருசிகா பிறந்த திகதியை கண்டுபிடிக்கணும் என்றால் இந்த மெத்தட் ஊடாக செய்து கொள்ள வேண்டும். இப்போ 11வது கேள்வி, ஒரு படம் ஒன்று காட்டப்படுது. இந்த உருவினுடைய பெயர் யாது? நம்ம நாட்பகல்களும் அதனுடைய வகைகளும் என்ற பாடம் படித்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நாட்பகல் என்று சொன்னால் 4 நேர்கோட்டு துண்டத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட மூடிய தளவுருதான் நாட்பகல். அது 5 வகையாக இருக்கின்றது. சதுரம், செவ்வகம், சாய் சதுரம், இணைகரம், சரிவகம். அவற்றினுடைய பண்புகள் அனைத்தையும் நோட்ஸாக உங்களுக்கு தந்திருக்கு. அதன் அடிப்படையில் இது எதிர்பக்கங்களை பாருங்க, சமாந்தரமாக காணப்படுது. அதை வைத்து கொண்டு இந்த உருவத்தினுடைய பெயர் என்னவாக இருக்கும் என்று சொன்னால் இணைகரமாக இருக்கு. இதோட பேர் என்ன? இணைகரம். எதிர்பக்கம் சமனும் சமாந்தரமும் ஆக காணப்படும் என்று சொன்னால் அது ஒரு இணைகரமாக இருக்கும். 2வது கேள்வி, பிஎஸ்சிக்கு சமாந்தரமான கோடு, பிஎஸ்சிக்கு சமாந்தரமான கோடு QR என்று வரும். இப்போ டபுள் கோடு போட்டால் சமாந்தரம் அல்லது மாறா இடைத்தூரம் என்றும் சொல்லப்படும். அல்லது இது போட தெரியாதவர்கள் QR என்று போட்டாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வரும். அப்போ இப்படி 2 கோடு போட்டால் பிள்ளைகள் சமாந்தரம் என்ற குறியீடாக இது கருதப்படும். இதே போன்று அடுத்த வினா, சுருக்குக. அது 1 சக 5 கூட்டல் அடையாளம் சக 3. இரண்டும் சகையில வந்தா சகையை போட்டு 5 3 8 என்று கூட்ட வேண்டும். 2ம் சய வந்தா மறைய போட்டு கூட்டிக் கொள்ள வேண்டும். நேரும் மறையும் அல்லது மறையும் நேரும் வந்தா எந்த பெருமானம் பெரிதோ அந்த அடையாளத்தை விட்டு போட்டு எந்த பெருமானம் பெரிதோ அதற்கு முன்னுக்கு வார குறியீடு அடையாளத்தை போட்டு பெரிய பெருமானத்தில் இருந்து சிறிய பெருமானத்தை கழிக்க வேண்டும். இந்த 3 விடயமும் தெரிந்தால் திசை கொண்ட எண்கள் சம்பந்தமான எந்த கேள்வி வந்தாலும் செய்யலாம். அதன் அடிப்படையில் நான் சொன்ன ஒரு கேள்வி வருது பாருங்க, பிளஸும் மறையும் வருது, நேரும் மறையும். இப்படி வரும்போது எந்த பெருமானம் பெரிது என்று பார்க்கணும், குறியீட்டை விட்டு போட்டு. அப்போ குறியீட்டை விட்டு போட்டு பார்க்கும்போது 8 பெரிதா 3 பெரிதாங்கிறத பார்த்தீங்கன்னா 8 பெரிது. அந்த 8க்கு முன்னுக்கு சக அடையாளம் இருக்கு, சகையை போட்டு கூடிய பெருமானத்திலிருந்து குறைந்த பெருமானத்தை கழித்தா சக 5 என்று வரும். இவ்வாறு பிளஸ் மறை அல்லது மறை நேர் வரும்போது தீர்மானித்து கொள்ள வேண்டும். 13வது கேள்வி, உச்சி ஏயாகவும் புயங்கள் ஏபி கமா ஏசி. அப்போ தெளிவாக விளங்குனா இது ஃபர்ஸ்ட் டைமில் படிச்சுட்டோம். உச்சி ஏ வரணுமெண்டா அந்த புயத்தில் பாருங்க, அந்த 2 புயத்திலையும் ஏ என்ற எழுத்து ஒன்று இருக்கு. அப்போ இதற்கான கோணத்தை பெயரிடுக என்று சொன்னால் உங்களுக்கு நான் வரைந்து காட்டுறேன். இப்படி ஒரு கோணம் வரும் என்று சொன்னால் ஏதான் உச்சியாக இருக்கும், ஏ வந்து உச்சியாக இருக்கும். இவர்த்த பியை போட்டால் இவர்த்த நீங்கள் சியை போடணும், அல்லது இவர்த்த சியை போட்டால் இவர்த்த பியை போடலாம். ஆனால் உச்சி மாறாது. இப்போ கேள்வி கோணத்தினுடைய பெயரை கேட்குறதால ஒன்று நீங்கள் பிஏசி என்று போடலாம் அல்லது சிஏபி என்று போடலாம். உச்சி மாறாது. அந்த 2 புயங்களை மாற்றி எழுதலாம், ஆனால் உச்சியை நீங்கள் மாற்றக்கூடாது. அதே போன்று 14வது கேள்வி, ஏ சமன் 5 பி சமன் 2 என்று சொன்னால் 2 ஏசாய் 5 பியின் பெருமானம் கேட்காது. அப்போ 2க்கும் ஏக்கும் இடையில தர அடையாளம் இருக்கும், அதை நீங்கள் விரித்து எழுதுங்க, தரையை போட்டு விரித்து எழுதுங்க. அப்போ 2 தர ஏயின் பெருமானம் 5, 5 தர பியின் பெருமானம் 2. அப்போ I2 10, I2 10. 10லிருந்து 10 போனால் விடை வந்து 0 என்று கிடைக்கும். அப்போ 14வது கேள்விக்கு விடை வந்து 0. இப்போ 15வது கேள்வி, சுருக்குக.
வருடம் மாதம் நாள் என்று தரப்படுது. கழித்தல் சம்பந்தமான ஒரு கேள்வி. கழிக்க கோல பிள்ளைகள் எப்பொழுதும் கீழுக்கு இருக்கிற பெருமானத்தை விட மேலுக்கு இருக்கிற பெருமானம் அதிகமாக இருக்கணும். ஸோ 25 17 கழிக்கலாம்னே. கழிக்கும் போது நீங்கள் நேரடியாக 8 போடலாம், அல்லது நீங்கள் ஒவ்வொரு இலக்கமாக கழித்து பார்த்தாலும் 8 வரும். சரிதானே? அதே போன்று 5 9 போகாது. இப்போ இவர் என்ன செய்யணும்? மாதம் வருடத்துக்கிட்ட கடன் வாங்கணும். மாதத்துக்கும் வருடத்துக்கும் உள்ள தொடர்பு ஒரு வருடம் 12 மாதம். 12 மாதம். அப்போ 12 இங்கே சேர்க்கும் போது 12 5 17. அந்த 17 9 போனால் 8. அப்போ 8 மாதம் என்று வரும். அப்போ இவர் இதான கடன் கொடுத்தது. ஸோ இங்கே 8 இருக்கு. அப்போ 8 2 போனால் 6. 6 வருடம் 8 மாதம் 8 நாள் என்று விடை கிடைக்கும். சரியாக போகாட்டி, அதாவது அந்த குறைந்த பெருமானத்திலிருந்து கூடிய பெருமானம் போகாட்டி அந்த பக்கத்தில் வார அந்த 2க்கும் என்ன தொடர்பு என்கிறத வைத்து கடன் வாங்கி அந்த கணக்கை செய்து கொள்ள வேண்டும். 16வது வினா, உருவிலுள்ள முக்கோணியை பக்க அடிப்படையில் வகைப்படுத்துக, கோண அடிப்படையில் வகைப்படுத்துக. பக்க அடிப்படையில் என்று சொன்னால் அந்த முக்கோணத்தை பாருங்க, 2 பக்கத்துக்கு ஒரு கோடு போடப்பட்டிருக்கு, மற்றைய பக்கத்துக்கு 2 கோடு போடப்பட்டிருக்கு. அப்போ ஒரு கோடு போடப்பட்டால் இந்த 2 பக்கமும் ஒன்றுக்கு ஒன்று சமன். அப்போ இந்த பக்கம் சமன் இல்லை என்றுதான் கருத்து. ஸோ இது இரு சமபக்க முக்கோணி. இதில் பேர் என்ன? இரு சமபக்க முக்கோணியாக இருக்கும். இது பக்க அடிப்படையில் இதை பிரிக்கலாம். ரெண்டாவது கோண அடிப்படையில் பாருங்க, எல்லா கோணங்களையும் பார்க்கும்போது 90 பாகையை விட குறைவு. அப்போ 3 கோணமும் 90 பாகையை விட குறைவு என்று சொன்னால் அதை சொல்லுவோம் கூர்ங்கோண முக்கோணி. இதில் பேர் என்ன? கூர்ங்கோண முக்கோணி என்று வரும். கூர்ங்கோண முக்கோணி. இது 16வது கேள்விக்கு ஆன்சர். 17வது கேள்வி, 4x ஆக 5 = 17 என்பதை தீர்க்குக. அப்போ எக்ஸை கண்டுபிடிக்கணும் என்று சொன்னால் 5 கூட்டுப்படுது, சமனுக்கு அங்கால போனால் கழிப்படும். அப்போ 4x = 12. அப்போ 4x = 12. அப்போ ஒரு எக்ஸின் பெருமானத்தை கண்டுபிடிக்கணும் என்றால் 4 பெருக்கப்படுது, அங்கால போனால் பிரிப்படும். 12 4ஆல் பிரிக்கும் போது எக்ஸின் பெருமானம் 3 என்று கிடைக்கும். அப்போ எக்ஸின் பெருமானம் 3. இதே போன்று 18வது கேள்வியில் உரோமிலக்கம் 1 கிலோமீட்டர் மீட்டர் என்று தரப்படுது. 12.065 3 392 கழிக்க வேண்டும். அப்போ கழிக்கக்கோல உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கீழுக்கு இருக்கிற பெருமானத்தை விட மேலுக்கு இருக்கிற பெருமானம் அதிகமாக இருக்க வேண்டும். இது குறைவாக இருப்பதனால மீட்டருக்கும் கிலோமீட்டருக்கும் உள்ள தொடர்பு 1 கிலோமீட்டர் சமன் 1000 மீட்டர். அப்போ ஒன்றை கொடுத்தீங்கன்னு சொன்னால் 1000 மீட்டராக மாறும். இங்கே 65 இருக்கு, ரெண்டையும் சேர்க்கும் போது 1065 392 கழித்தீங்க என்று சொன்னால் 3 6 9 போகாது, கடன் வாங்கினா 16 16 9 போனால் 7, இங்கே 9 இருக்கு மொத்தமாக, அதிலிருந்து 3 போனால் 6 673 என்று வரும். இங்கே கடன் கொடுத்தது. ஸோ 11 3 போனால் 8. அப்போ 8 கிலோமீட்டரும் 673 மீட்டரும் என்று வரும். அப்போ இதே போன்று மீட்டர் சென்டிமீட்டர் என்று போட்டிங்கன்னா 5 7 தர 4. மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் உள்ள தொடர்பு 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர் என்று வரும். அப்போ 7 4ஆல் பெருக்கும் போது 28. அப்போ இதில் 8 போட்டு 2 சேர்ப்பதில்லை. 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர் என்றால் 100ஐ விட கூடுதலாக வந்தால், அது 100 வந்தால் தான் 2 இலக்கத்தை போட்டு 3வது இலக்கத்தை மீட்டருடன் சேர்க்கணும். அப்போ மீட்டருடன் சேர்த்து பெருக்குவதில்லை, பெருக்கி போட்டு தான் அந்த மீதியை சேர்க்க வேண்டும்.
அப்போ இங்கே மீதி வரல. அப்போ 4 5ஆல் பெருக்கினா 20. அப்போ 20 மீட்டரும் 28 சென்டிமீட்டர் என்றும் ஆன்சர் கிடைக்கும். இது 18வது கேள்வியில் உருவமிலக்கம் 2ஆக இருக்கு. சதுரம் ஒன்றின் சுற்றளவு. அப்போ சதுரம் என்ன உங்களுக்கு தெரியும், 4 பக்கங்களும் சமனாக இருக்கும். அதனுடைய சுற்றளவு தான் 36 சென்டிமீட்டர். அதாவது 4 பக்கத்தையும் கூட்டி வாரதான் சதுரம். சதுரத்தில் சுற்றளவு அந்த 4 பக்கத்தையும் கூட்டி வார அந்த நீளங்களினுடைய மொத்த கூட்டுத்தொகை 36 சென்டிமீட்டர் என்று சொல்லப்படுது. அதனுடைய ஒரு பக்க நீளம் கேட்டால் 36 4ஆல் பிரிக்கும் போது 9 சென்டிமீட்டர் என்று வரும். அதே போன்று அதன் பரப்பளவை கேட்டால் நீளம் தர அகலம், அது சதுரமாக இருக்கலாம் செவ்வகமாக இருக்கலாம். அப்போ நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கணும். 9 சென்டிமீட்டரை 9 சென்டிமீட்டரால் பெருக்கும் போதும் 81 சென்டிமீட்டர் வர்க்கம் வரும். இது சதுரத்தினுடைய பரப்பளவாக இருக்கும். சதுரத்துக்கு மட்டும் இல்லை, செவ்வகத்தினுடைய பரப்பளவை கேட்டாலும் நீளம் தர அகலம், சதுரத்துக்கும் நீங்கள் நீளம் தர அகலம் என்றும் போடலாம், அல்லது நீளம் தர பக்க நீளம் என்றும் கொடுக்கலாம். ஆனால் பொதுவாக நீளம் தர அகலம் என்று இரண்டுக்கும் பாவிக்க முடியும். கடைசி கேள்வி, எக்ஸ் என்பது பெரிய வட்டத்தின் மையம். அப்போ இது மையம் என்றால் ஏஎக்ஸும் எக்ஸ்பியும் பெரிய வட்டத்தினுடைய ஆரையாக இருக்கும். இது மையத்தினூடாக போறதால இந்த ஏபியை சொல்லுவோம் விட்டம் என்று சொல்லுவோம். ஏபியோட பேர் என்ன, விட்டம். y என்பது சிறிய வட்டத்தினுடைய மையம் என்று சொல்லப்படுது. xy 7 சென்டிமீட்டர். இப்போ எக்ஸ் y இவ்வளவும் 7 சென்டிமீட்டர் என்று சொல்லப்படுது. கேள்வி என்னன்னு சொன்னால் ஏசியினுடைய நீளத்தை கேட்கான். ஏசியினுடைய நீளம் யாது என்று கேட்கப்படுது. அப்போ தெளிவாக விளங்கணும், இது பெரிய வட்டத்தினுடைய மையம் எக்ஸ் என்று சொல்லப்படுது. சிறிய வட்டத்தினுடைய மையம் y என்று சொல்லப்படுது. அப்போ இதுவும் ஆரையாக இருக்கும், இதுவும் ஆரையாக இருக்கும். இது பெரிய வட்டத்தினுடைய ஆரையாக இருக்கும். இந்த BYங்கிறது சிறிய வட்டத்தினுடைய ஆரையாக இருக்கும். தெளிவாக ஒரு விடயத்தை விளங்கணும், இது பெரிய வட்டத்தினுடைய ஆரை, இது சிறிய வட்டத்தினுடைய இந்த YCங்கிறது சிறிய வட்டத்தினுடைய ஆரை. அப்போ இந்த ரெண்டையும் கூட்டி வாரது 7 சென்டிமீட்டர் என்றா இதையும் கூட்டி வருவதும் 7 சென்டிமீட்டராக இருக்கும். அதை புரிந்து கொள்ளணும். அதை நீங்கள் விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னால் ஏசியினுடைய நீளம் 7 சென்டிமீட்டர், அதுவும் 7 சென்டிமீட்டர், இதுவும் சேர்ந்து 7 சென்டிமீட்டர் என்றால் இந்த துண்டும் சேர்ந்து 7 சென்டிமீட்டர். அப்போ ரெண்டையும் கூட்டும் போதும் ஏசியினுடைய நீளம் 14 சென்டிமீட்டர் என்று வரும். இது 20வது கேள்விக்கு விடையாக இருக்கும். அப்போ இவ்வளவு தான் அனுப்பப்பட்ட 1 தொடக்கம் 20 வரையான கேள்வி பகுதிக்கான விளக்கம் பிள்ளைகள். ஸோ இதை தெளிவாக நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இத்துடன் அந்த 1 தொடக்கம் 20 வரையான கேள்வியை ஸ்டாப் பண்ணி போட்டு இதுவரைக்கும் 40 கேள்விகளை பற்றி படித்திருக்கின்றோம். அடுத்த வகுப்பிலிருந்து ஏற்கனவே பார்க்கப்பட்ட அந்த 1 தொடக்கம் 20 வரையான கேள்வி பகுதிகளில் இருக்கக்கூடிய பாற்று கேள்விகளை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். அடுத்த வகுப்பில் அந்த விடயத்தை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.